அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்ததுன்னா 1806 ஜூலை 10. அடுத்த வினா, வேலுநாச்சியாரின் இராணுவ தளபதி யார்? வேலுநாச்சியாரின் இராணுவ தளபதி யார்? இதற்கான சரியான விடை தாண்டவராயர். வேலுநாச்சியார் இராணுவ தளபதி தாண்டவராயர். அடுத்த வினா, 1916ஆம் ஆண்டில் ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? திலகர். 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் திலகர். அடுத்த வினா, கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது? கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது? சோட்டா நாக்பூர். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் சோட்டா நாக்பூர். அடுத்த வினா, பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றது? பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றது? 1757 ஜூன் 23. பிளாசி போர் 1757 ஜூன் 23 நடைபெற்றது. அடுத்த வினா, ஃபராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஹாஜி சரியத்துல்லா. ஃபராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஹாஜி சரியத்துல்லா. அடுத்த வினா, கோவில் நுழைவு நாள் என்று? இதற்கான சரியான விடை 1933 ஜனவரி 8. கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8. அடுத்த வினா, வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள்? 1945 ஜூன் 14. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் 1945 ஜூன் 14. அடுத்த வினா, உலகப் போருக்கு பின் பிரிட்டனின் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? கிளமெண்ட் அட்லி. உலகப் போருக்கு பின் பிரிட்டனின் பிரதமராக பொறுப்பேற்றவர் யாருன்னா கிளமெண்ட் அட்லி. அடுத்த வினா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யாருன்னா டி. முத்துசாமி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யாருன்னா டி. முத்துசாமி. அடுத்த வினா, இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இது ஒரு முக்கியமான வினா. இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். அடுத்த வினா, சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. ஓகேவா. அடுத்தது, தி இந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை 1878. தி இந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் எப்பொழுது? ஏப்ரல் 17 1920. தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 17 1920. அடுத்த வினா, கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? யாருன்னா வ.உ.சி. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் வ.உ.சி. இந்தியாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி யார்? இந்தியாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி யார்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்த வினா, தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆபிரகாம் பண்டிதர். அடுத்த வினா, இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எதுனா சென்னை தொழிலாளர் சங்கம். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம். அடுத்த வினா, சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யாருன்னா சுப்பிரமணியம். சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யாருன்னா சுப்பிரமணியம். அடுத்த வினா, ஆதி ஆந்திரர் யாருன்னா எம்.சி. ராஜா. ஆதி ஆந்திரர் யாருன்னா எம்.சி. ராஜா. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் அச்சப்பரவலை கூறுக. என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரை. அதாவது தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வட அச்சம் வரை உள்ளது. அடுத்த வினா, மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எதுனா தேனி. மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. அடுத்த வினா, தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது எதுனா காவிரி டெல்டா வலைப்பின்னல். தென்னிந்தியாவின் தோட்டம் காவிரி டெல்டா வலைப்பின்னல். அடுத்த வினா, ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு. ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு. அடுத்த வினா, கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். அடுத்த வினா,
தமிழ்நாட்டில் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு எதுனா தாமிரபரணி. தமிழ்நாட்டில் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு எதுனா தாமிரபரணி. அடுத்த வினா, தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் எதுனா சிறுதானியங்கள். தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் வந்து சிறுதானியங்கள். அடுத்த வினா, சொர்ணவாரி விதைக்கும் காலம் வந்து ஏப்ரல் டு மே. சொர்ணவாரி விதைக்கும் காலம் வந்து ஏப்ரல் டு மே. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் வந்து 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் வந்து 1076 கிலோமீட்டர். அடுத்த வினா, பால்நிலை விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் எதுனா சிவகங்கை. பால்நிலை விகிதம் வந்து சரியாக 1000 உள்ள மாவட்டம் வந்து சிவகங்கை. அடுத்த வினா, இந்தியா சோவியத் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எப்பன்னா 1971. இந்தியா சோவியத் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு வந்து 1971. அடுத்த வினா, இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு வந்து பூட்டான். இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூட்டான். அடுத்த வினா, புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யாருன்னா சர் சிரில் ராட்க்ளிஃப். புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் வந்து சர் சிரில் ராட்க்ளிஃப். அடுத்த வினா, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்த இடம் வந்து ஷாங்காய். பிரிக்ஸோட தலைமை எங்கே இருக்குன்னா ஷாங்காய். அடுத்த வினா, பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னா ஜிம் ஓ நெயில். பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னா ஜிம் ஓ நெயில். அடுத்த வினா, கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது எதுனா அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் 480. கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் 480. அடுத்த வினா, இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. அடுத்த வினா, இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சர் ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் வருமான வரி அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன். அடுத்த வினா, ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. அடுத்த வினா, புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் கண்டுபிடிப்பாளர் யாருன்னா தொழில் முனைவோர், அது என்டர்பிரினர் சொல்லுவாங்களே அவங்க தான் இது. அடுத்தது, இந்தியாவின் நுழைவாயில் எதுனா மும்பை. இது வந்து ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் நுழைவாயில் எதுனா மும்பை. அடுத்த வினா, டான்சிட்கோ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1970. டான்சிட்கோ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1970. அடுத்த வினா, நவீன சீனாவின் தந்தை யாருன்னா டாக்டர் சன்யாட்சன். நவீன சீனாவின் தந்தை வந்து டாக்டர் சன்யாட்சன். அடுத்த வினா, சர்க்கரை உற்பத்தியில் உலகில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எதுனா பிரேசில். சர்க்கரை உற்பத்தியில் உலகில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு வந்து பிரேசில். அடுத்த வினா, ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர்னா 2.47 ஏக்கர். ஒரு ஹெக்டேர்னா 2.4 ஏக்கர். அடுத்த வினா, இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி எதுனா சின்னக்கல்லார். இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். அடுத்த வினா, பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது. பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னா தி ஹேக். அடுத்த வினா, இந்தியாவின் தென்கோடி முனை எதுனா இந்திரா முனை. இந்தியாவோட தென்கோடி முனை வந்து இந்திரா முனை. அடுத்த வினா, தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது எந்த கட்சினா நீதி கட்சி. தேர்தலில் வந்து பெண்கள் பங்கேற்பதை முதல் அங்கீகரித்தது எதுனா நீதி கட்சி. கடைசி வினா, இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 65 ஆண்டுகள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.